இந்த கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் மட்டும் ரூபாய் 800க்கு ஒரு வேலையை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவருக்கு வந்து சம்பளமாக 800 கிடைக்குது. அவர் வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. ஸோ எப்போவுமே வேலையை மேலே எழுதணும். ஒரு வேலை, அதனால் 1 போட்டுக்கிறேன். டேஸு, ஹவர்ஸு இது எல்லாமே கீழே தான் எழுதணும். ஸோ 8 கீழே எழுதிக்கிட்டேன். ஏனில் அந்த வேலையில் அவர் ஒரு உதவியாளரை வைத்துக்கொண்டு, ஸோ சேம் அதே ஒரு வேலைக்கு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அசிஸ்டன்ட் வேணால் வச்சுக்கிறாரு. எனக்கு அசிஸ்டன்ட் தனியாக எவ்வளோ நாள் முடிப்பாருன்னு தெரியாது, அதனால் அதை பின்னு வச்சுக்கிறேன். சரியா, சும்மா எனக்காக வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த லைன் பாருங்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு வேலை முடித்தாங்கன்னா, சேர்ந்து அப்படிங்கும்போது ப்ளஸ் போட்டுக்கணும். முடித்தாங்கன்னா அந்த ஒரு வேலையை 5 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் 1/5ன்னு போட்டுக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிக்கும்போது அந்த 800 அவருக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும், அதாவது நம்ம அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ ஷேர் கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் மட்டும் தனியாக முடித்தா எத்தனை நாளில் முடிப்பாருன்னு கண்டுபிடிப்போமா? ஸோ 1/b மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன், மற்றதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போயிருங்க. அப்போது 1/8 மைனஸ் 1/8ன்னு வருமா? ஸோ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குவோம். பெருக்கும்போது இது இதால் பெருக்குனா 8ன்னு வரும். ஸோ 5 கொண்டு அங்கே பெருக்குனா -5 டிவைடட் பை இது 2 பெருக்குனா 40ன்னு வரும். ஸோ இது 2 கழிச்சா என்ன வரும்? 3/40ன்னு வருமா? ஸோ இது வந்து பி வந்து என்ன பண்ணுறாரு, அந்த வேலைக்கு இவ்வளோ நாள் எடுத்துக்கிறாரு, அதாவது 3/40 எடுத்துக்கிறாரு. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், பியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு, பி அதே ஒரு வேலையை 3/40 நாட்களில் முடிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணணும், 2 பேருக்கும் பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கீழே இருக்க இந்த டேமை நீங்கள் ஃபஸ்ட்டு சேம் ஆக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே இருக்க டேமுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 40ன்னு வருமா? ஸோ 8 எதால் பெருக்குனா 40 வரும்? நமக்கு 5ஆல் பெருக்குனா வரும். ப்ளஸ் மேலே 3 அப்படியே இருக்கும். ஸோ இப்போது ஏங்கிறது வந்து 5 பங்கு வேலை செஞ்சார்னா, பி வந்து 3 பங்கு வேலை செய்கிறாரு. அவ்வளோதான். ஓகேவா? இது தெரிஞ்சிட்டா போதும். அப்போ மொத்த பங்குகள் எத்தனை? ஏயும் பியும் சேர்ந்து 8 பங்கா? அப்போ 8 பங்கு அப்படிங்கிறது அந்த 800 8 பங்குங்கிறது 800. ஆனால் பி வேலை செஞ்சது 3 பங்கு தான். அப்போ ஒரு பங்கு என்னென்ன மூலம் கண்டுபிடிப்போம். ஸோ இதையும் அடித்தா 100. ஒரு பங்குங்கிறது 100. 3 பங்கு எவ்வளோ வரும்? 300 வருமா? ஸோ 300 அப்படிங்கிறது ஆன்சர். அப்போ உதவியாளரோட தொகை எவ்வளவு? 300.